ஸ்தோத்திரம். இந்த 2வது மாதத்தை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்வோம். கடந்த ஒரு மாத கால அளவும் கர்த்தர் இந்த 2026வது ஆண்டை காண செய்து இந்த ஜனவரி மாதம் முழுவதையும் உங்களையும் என்னையும் அருமையான என் அன்பு பிள்ளைகளையும் கிருபையாக நடத்தி வந்தார். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை அந்த இயற்கையை பார்க்கும்போது அகோர பனி, இந்த பனி மூட்டத்திலையும் கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையாக அவருடைய செட்டுகளின் மறைகளை வைத்து காத்து கொண்டார். இந்த புதிய மாதத்தை இந்த 2வது மாதத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறேன். உங்களையும் கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தருவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இந்த நன்னாளில் உங்களுக்கு ஒரு நல்ல இந்த மகிழ்ச்சியின் நன்னாளில் ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக உங்களை திருப்தியாக்க போகிறான். என்ன வார்த்தை என்று சொல்லி அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? மீகா எழுதின மீகாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து செல்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து செல்கிறார். யாருக்கு முன்பதாக? அன்பு பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்களுக்கு முன்பதாக, உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக, உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் ஊழிய ஸ்தலத்தில் ஆண்டவர் முன்பதாக கடந்து செல்கிறார். கலங்காதீர்கள். ஒருவேளை நீங்கள் தூர பிரயாணத்துக்கு கடந்து போகிறீங்களா, அவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து வருவார். ஒருவேளை பலவிதமான பலவீனத்தோடு இருக்கீங்களா, அவர் உங்கள் பலவீனத்தை மாற்றுவா. இந்த வார்த்தை நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் கடந்து வரும்போது அவர்களுக்கு செங்கடல் தடையாக இருந்தது. அந்த வேளையில் மோசையை பார்த்து மோசையை நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அத்தனை லட்ச ஜனங்களும் கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது மோசே கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து அடி என்று சொல்கிறார். செங்கடலை பார்த்து நீ அடி என்று சொல்கிறான். அப்படி அடிக்கும்போது அந்த செங்கடல் 2ஆக பிரிகிறது. அதன் நடுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் அணிவகுத்து கடந்து போகிறார்கள். அது கடந்து போகிற இடம் ஒரு பளிங்கு கற்கள் போல இருக்கு. எங்களுக்கு சாத்தியமாகுமா? ஆண்டவர் சாத்தியப்படுத்துகிறார். அத்தனை லட்ச ஜனங்கள் நடக்கணும்னா அது லேசான காரியமா? செங்கடலே 2ஆக பிரித்து அது நடுவாக நடத்தி செல்கிற ராஜாதி ராஜா நம்ம அப்பா. நம்மளை கைவிடுவாரா? கைவிட மாட்டா. சரியாய் நம்மளை நடத்துவா. உங்கள் பிள்ளைகளை சரியாக நடத்துவா. உங்கள் குடும்பத்தை அவர் சரியாக நடத்துவா. நீங்கள் ஆண்டவருக்கு மட்டும் முதலிடம் கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் சரியாக நடத்துவா. பயப்படாதுங்க. ஆண்டவர் எவ்வளோ அருமையாக அவரோட அவ்வளோ பேர் கலங்கியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய செங்கடலை பிடக்கன்னா லேசான காரியமா அப்படின்னு சொல்லி என் அன்பு பிள்ளைகளை கலங்கி கொண்டு இருப்பார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை அந்த கோலை எடுத்து அடித்தா செங்கடல் 2ஆக பிரிந்தது. அதன் நடுவே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து சென்றார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் எனக்கு வழியே இல்லை, என் பிள்ளைக்கு திருமணத்துக்கு வழியே இல்லை, வேலைக்கு வழியே இல்லை, ஊழியத்துக்கு வழியே இல்லை, கற்பத்துக்கு வழியே இல்லை, இனி அவ்வளோதான், டாக்டர் ஒரு நல்ல டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க, கலங்கி கொண்டு இருக்கீங்களா? என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுங்க. மோசே கர்த்தரை நோக்கி பார்த்து தான் செங்கடலை அந்த கோலை எடுத்து அடித்தா. அது அழகாக 2ஆக பிரிந்தது. அதே போல் நீங்களும் ஆண்டவருடைய பாதத்தில் நல்ல வேதத்தை வாசித்து முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபிங்க. நிச்சயம் அது எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கலாம், எப்பேற்பட்ட தடையாக இருக்கலாம், எப்பேற்பட்ட போராட்டமாக இருக்கலாம், எப்பேற்பட்ட சத்துருவின் கிரியைகளாக இருக்கலாம், எப்பேற்பட்ட பெலிஸ்திய கிரியைகளாக இருக்கலாம், பொல்லாத மாந்திரிக சக்திகளாக இருக்கலாம், மனுஷர்களால் வர்ற நிந்தைகளாக இருக்கலாம், மனுஷரால் வருகிற அவமானங்களாக இருக்கலாம், உங்கள் சொந்த வீட்டாரையும் உங்களை அற்பமாக எண்ணலாம். அவங்க மத்தியில் ஆண்டவர் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை 2ஆக பிரிந்து அதன் நடுவே கடந்து போக செய்தாரோ, அதே அன்பு ரட்சகர் உங்கள் வாழ்க்கையிலையும் எந்த காரியம் தடையாக இருக்கிறதோ அதை மாற்றி போடுவார். பயப்படாதீர்கள். இந்த மாதம் பொழுதும் கர்த்தர் உங்களை நடத்துவா. கலங்காதீர்கள். விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதீங்க. ஜெபிப்போமா? வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே, தடைகளெல்லாம் தகர்ந்தே செல்லுமே.
இடைஞ்சலெல்லாம் இந்தே வரைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தா தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டான். தகப்பனே உங்களுக்கு நன்றி. இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கீங்கப்பா. என் அன்பு பிள்ளைங்க வாழ்க்கையில எந்த காரியங்கள் தடையா இருக்கிறதோ, எந்த காரியங்கள் குழப்பமா இருக்கிறதோ, எந்த காரியங்களையும் நீ டாக்டர் வந்து முடியாதுன்னு சொன்னாங்க, அந்த காரியங்களை கர்த்தர் கடந்து வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைகளை தகர்ந்து போட தகர்ந்தறியப்படுகிறீங்க. வழிவாசல்களை உருவாக்கி கொடுக்கிறீங்க. இடைஞ்சல்கள் எல்லாம் மாறுகிறது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறுகிறது. கண்ணீரெல்லாம் துடைக்கப்படுகிறது. காயங்களெல்லாம் ஆற்றப்படுகிறது. பயப்படாது, நீ வெட்கப்பட்டு போவது. அத்தனை லட்ச ஜனங்களுக்கு செங்கடலை இரண்டாக பிரித்து அதன் நடுவே கடந்து போக பண்ணின ராஜாதி ராஜா, உன்னுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை மாற்றி ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்வோம். பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சோர்ந்து போகாதே, மனம் தளர்ந்து விடாதே. விசுவாசத்துல உறுதியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த மாதம் முழுவதும் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக, எல்லா குறைகளையும் நிறைவாக்குவீராக, எல்லா பலவீனத்தையும் மாற்றுவீராக, எல்லா போராட்டங்களையும் மாற்றுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.